மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏடிஜிபி ஜெயராமனை பணியிடை நீக்கம் செய்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏடிஜிபி பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வது பற்றி உரிய விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக வழக்கறிஞர் கூறியிருந்த நிலையில் தமிழக காவல்துறை இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வியின் விவரங்கள் என்ன? உங்களில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த கைது நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என அவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது தான் இந்த விவகாரத்தில் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத நிலையில் இந்த கைது பணியிட நீக்கம் அந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஜெயராமன் தரப்பிடமிருந்து அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நீதிபதிகளும் பல்வேறு அந்த கருத்துக்களை வந்துட்டு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பணியிடை நீக்கம் குறித்து விளக்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு வேண்டும். அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் அவர் எந்த ஒரு இந்த வழக்கில் தொடர்புடைய விவரங்கள் எதன் அடிப்படையில் அந்த பணியிட நீக்கமானது செய்யப்பட்டது போன்ற விஷயங்களை வந்துட்டு பதில் மனுவாக நாளை தினம் தெரிவிக்க வேண்டும் என அவர் நீதிபதிகள் தெரிவித்ததோடு அந்த வழக்கை வந்து நாளை தினம் அந்த நீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கின்றார்கள். நாளை தினம் அந்த பணியிட நீக்கம் ரத்து செய்வது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தற்போது பதில் மனுவானது நாளை தினம் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கலாம். உங்களில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.